ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். 2025-2026 மத்திய பட்ஜெட்டில் தொழில்துறையினரை கைதூக்கிவிடும் வகையில் நிறைய அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் கடன் 10 கோடியிலிருந்து 20 கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. உத்தியம் போர்ட்டலில் பதிந்துள்ள குறு நிறுவனங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரம்புடன் கடன் அட்டை அறிமுகப்படுத்தப்படும். முதல் ஆண்டில் 10 லட்சம் நிறுவனங்களுக்கு இந்த கார்டு வழங்கப்படும். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தில் தற்போதுள்ள 10,000 கோடி மத்திய அரசு நிதியுடன் கூடுதலாக 10,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக ஸ்டார்ட் அப் நிறுவனம் தொடங்கும் 5 லட்சம் பெண்கள், தாழ்த்தப்பட்ட பழங்குடியினரை ஊக்குவிக்கும் வகையில் 5 ஆண்டுகளில் 2 கோடி ரூபாய் வரை கடன் உதவி வழங்கப்படும். MSME தொழில்துறைக்கான கடன் உத்தரவாத தொகை 5 கோடியிலிருந்து 10 கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் 1,50,000 லட்சம் கோடி கடன் வழங்கப்படும். பொம்மை உற்பத்தி துறையில் இந்தியாவை சர்வதேச மையமாகும் வகையில் சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். காலணி மற்றும் தோல் துறையில் 22 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் பிரத்யேக உற்பத்தி திறன் மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்படும். காப்பீடு துறையில் அந்நிய நேரடி முதலீடு உச்சவரம்பு 74%-இலிருந்து 100%-ஆக உயர்த்தப்படுகிறது. ஜவுளித்துறையை ஊக்குவிக்கும் பட்ஜெட்டில் வரி சலுகைகள் அளிக்கப்பட்டுள்ளன. தெருவோர கடை வைத்திருப்பவர்களுக்கு 30,000 ரூபாய் வரை கடன் வழங்கும் வகையில் கடன் அட்டை வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட பல திட்டங்கள் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளன.